ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்கெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொந்த ஊரில் கட்டின வீட்டுக்கான கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாரும் இன்வைட் பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இதெல்லாம். இது முடிஞ்சோடனே எங்கள் சாரியெல்லாம் ப்ளீட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் மார்னிங் நான் ட்ரெயினில் கிளம்பிட்டேங்க. அதுக்கு முந்தின நாள் எல்லாரும் காரில் கிளம்பிட்டாங்க. பழி சொல்கிறதும் சொந்தங்கள் தான், பாசம் காட்டுறதும் சொந்தங்கள் தான். எதனா ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டோங்க, மாமா மச்சான் பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பின்னு எல்லாரும் ஒன்று கூட்டிகிட்டு வாங்குங்க. அப்படியே அந்த ஃபங்க்ஷனே ஒரு மஜா பண்ணிட்டு வாங்க. நைட்டு தூங்க லேட் ஆனாலும் காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்து அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயாச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கே கோயிலேருந்து விளக்கு தண்ணி அப்புறம் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், வீடு காலையில் சும்மா தக தக தகன்னு மின்னுச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த லைட்டோட அந்த வீடை பார்க்க. கொண்டு வந்த விளக்கு தண்ணி எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு. அதுக்கப்புறம் கோமாதா பூஜை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ மாடெல்லாம் வெளில வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அந்த மாட்டை நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சி கொண்டு வரணும். எங்கள் வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப படிக்கட்டு மேலுக்காக இருந்தது. எப்படி இந்த மாடு உள்ளே வரும் அப்படின்னு எல்லாருமே டவுட்டில் இருந்தோம். பார்த்தா மாடு செம்ம ஃபாஸ்ட்டாக ஏறி வந்துடுச்சுங்க. வந்த மாடு எப்படி வெளில போவோம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம். ஆனால் மாடு வெளில போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐயர் என்ன பண்ணாங்க, அடுத்தது யாகம் வளர்க்கலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பூஜை பண்ணலான்ட்டு பூஜை பண்ண உட்காந்தாச்சு கலசம் வச்சு. ஸோ அம்மா வீட்டு சைட்லேருந்து வர சீரு அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த பூஜையில் தீபார்த்தனை காமிச்சிட்டு அந்த தீபார்த்தனை கற்பூரம் எடுத்துகிட்டு போய் பால் காசுறதுல வச்சாச்சு. கல் அடுப்பு வச்சுதாங்க பால் காசணும். அதனால தான் தீபார்த்தனையில் இருக்க தீயை வச்சு தீ வளர்த்தணும். இந்த மெத்தடில் தான் பால் காசணும். ஸ்டவ் எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சுலாம் நாங்கள் பால் காசில் இதில் வச்சு தான் பால் காசணும். இந்த பால் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் பூஜையில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் கூப்பிட்டாங்க. அந்த ஐயர் கூப்பிட்டதுனால எல்லாரும் போயிட்டு பூஜையில் உட்காந்தாச்சு. அந்த ஐயரும் கலச தேங்காய் வச்சு கொஞ்சம் நேரம் பூஜை பண்ணார். வீடை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு அந்த காலத்தில் சும்மா வாங்க சொன்னாங்க. ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுறாங்க, உனக்கு என்னப்பா நீ ஜம்முன்னு வீடு கட்டிட்ட அப்படின்ட்டு. ஆனால் அந்த வீடை கட்ட எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத கூட இருந்து பார்த்தா தாங்க தெரியும். இந்த வீடை கட்டி முடித்து அதை கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி அந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனை நடத்தி முடிக்கும் போது தாங்க அந்த பிரச்சனைகள் அந்த கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போயிடும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்னதான் பழி சொல்ல 1000 பேர் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒருத்தவங்க இருப்பாங்களே, விட எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறவங்க கூட இருந்தால் போதும். நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் என்ன தடங்களாக இருந்தாலும் அதை அப்படியே ஸ்மூத்தாக தாண்டி போயிடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னங்க, பால் பொங்கிடுச்சு. பால் பொங்கினோடனே அதை எடுத்துகிட்டு தீபார்த்தனை காட்டி பூஜை பண்ணி எல்லாருக்குமே பால் கொடுத்தாச்சு. கிரகப்பிரவேசம் பண்ணுற வீட்டில் ஹோமம் வளர்ப்பாங்கள்ல, அந்த ஹோமத்தில் வைக்கிற கல்லை அந்த வீட்டில் ஓனருக்கு தெரியாமல் ஒரு கல்லை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சா நம்மளுக்கும் வீடு கட்டி வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி ஒரு லக்கு நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இதை யாரெல்லாம் நம்பியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சும்மா தெரிஞ்சிக்க தான். அதுக்கப்புறம் ஐயர் சொன்ன எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சு ஹோமமும் நல்லபடியாக முடிஞ்சது. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது. ஹோமம் முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே ரிட்டர்ன் கிஃப்ட்டும் ட்ரெஸ்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்குமே கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்னங்க, கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கிற கேப்பில் ரீல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்புற மாதிரியாங்க இருக்குது. அப்புறம் ஜாலியாக டான்ஸ் ஆடி அந்த டேவை செம்ம என்ஜாய்மெண்ட்டோட ஃபன் ஃபில்லாக முடிச்சோம். அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய்.